அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் வாழ்வியல் மாற்றத்தினுடைய வகுப்பு 8வது வகுப்பில் நம்ம இருக்கிறோம். குர்ஆனுக்குள்ளே நுழைவதற்கு முன் தயாரிப்பான மனநிலை குறித்த பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதை வலியுறுத்தக்கூடிய, அதை உறுதி செய்யக்கூடிய இன்னொரு தகவல், ஒரு குர்ஆனுடைய விஷயத்தை நம்ம துவக்கமாக பார்த்துட்டு அதனுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு பிறகு நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். வரலாற்று ரீதியாக சில விஷயங்களை நம்ம வரலாற்றோடு நம்ம கம்பேர் பண்ணி உள்ளே இறங்கும்போது மனசில் ஈஸியாக பதிஞ்சிரும். வெறும் தத்துவங்களோட போதனைகளாக, அறிவுரைகளாக நம்ம இல்லாமல் வரலாற்று உதாரணங்களோடு இருக்கும்போது அது ரொம்ப நம்ம எளிதாக நம்ம மனசில் பதிஞ்சிரும். அதுக்கு தான் அல்லாஹ் வரலாறுகளை சொல்கிறான். அப்படி வரலாறுகளோடு நம்ம சொன்ன விஷயத்தை விலக்கி தரக்கூடிய அம்சங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அத்தியாயம் 2 257 260 வரையும் அந்த விஷயங்கள் அல்லாஹ் விலக்கி தரோம். அத்தியாயம் 2 257 அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களின் பாதுகாவலன் அல்லாஹ். முஃமின்களின் பாதுகாவலன் அல்லான்னு சொல்லிட்டு அந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவான். இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவான் அப்படின்னா அறியாமையிலிருந்து அறிவின் பக்கம் கொண்டு வருவான். மூடத்தனத்திலிருந்து பகுத்தறிவின் பக்கம் கொண்டு வருவான். இறை மறுப்பிலிருந்து இறை நம்பிக்கையின் பக்கம் கொண்டு வருவான். அப்படிங்கிறதெல்லாம் இந்த பொருளை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வர்றது. அடுத்து காஃபியர்களுக்கு அந்த காஃபியர்களுக்கு தீய சக்திகளான அந்த ஷைத்தான்கள் தான் உதவி செய்யக்கூடியவங்க. அவங்களுடைய இந்த பாதுகாவலர்கள் அந்த ஷைத்தான்கள் என்ன செய்வாங்க, இந்த நிராகரிப்பாளர்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, வெளிச்சத்திலிருந்து ஒளியிலிருந்து இருளின் பக்கம் அழைத்து செல்வாங்க. அல்லாஹ் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அழைச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலைகளை அல்லாஹ் செய்வான்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணங்களை வரலாற்றிலிருந்து 3 உதாரணங்களின் வழியாக நமக்கு விளக்கி தரான். முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மன்னனுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த உரையாடல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாழ்ந்த காலத்தில் உள்ள மன்னனுக்கு ஆட்சி, அதிகாரம் அனைத்தும் அவனுக்கு, செல்வாக்கு அனைத்தும் அவனுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு இருந்துச்சு. அவனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை முன்வைக்கிறாங்க. என்னென்னா, அல்லாஹ் என்னுடைய இறைவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன்னன் சொல்கிறான், நானும் தான் உயிர்ப்பிக்கிறேன், மரணிக்க செய்கிறேன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதிக்க செய்கிறான், நீ மேற்கில் உதிக்க செய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மன்னன் ஆஹா, நம்மளால் செய்ய முடியலையே, நம்ம கடவுள்னு சொல்கிறோம், ஆற்றல் படைத்த சக்தி படைத்த கடவுள்னு சொல்லும் பொழுது அது எல்லா விஷயங்களையுமே செய்யணும், எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கணும். ஆனால் நம்மளால் செய்ய முடியலை. அப்போ அது அவர் சொல்கிறதா உண்மை அப்படிங்கிறத அவருக்கு தெரியுது, தெளிவாக அவருக்கு தெரியுது. ஆனால் அவருடைய பெருமை, ஆணவம், அகம்பாவத்தினால அவர் உண்மையை ஏற்க மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாரு அப்படின்னா, அவருடைய உள்ளம் இறுகி போயிருக்குது. இறுகி போன உள்ளங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அப்போ யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு
நல்ல ஒரு நல்லடியார் வந்து ஒரு கிராமத்தை கடந்து போகிறாரு. அந்த கிராமத்தை கடந்து போது அவருக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. இப்படி இடிந்து வீட்டின் முகடுகள்லாம் இடிந்து போய் அழிந்து போய் கிடக்குது, இந்த கிராமம் அழிந்து போய் கிடக்குது, இதை எப்படி அல்லாஹ் வந்து உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிற வந்து அவருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேள்வி எழுது, சந்தேகம் எழுது. அப்போ வந்து அல்லாஹ் வந்து அவரை 100 ஆண்டுகள் மரணிக்க செய்து பிறகு அவரை உயிர் கொடுத்து எழுப்பி அவர்கிட்ட வந்து அல்லாஹ் கேள்வி கேட்குறான். நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் இப்படி மரணித்து இருந்தீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, 1 நாள் அல்லது அதற்கு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இல்லை, 100 ஆண்டுகள் மரணித்திருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது உம்முடைய பானத்தையும் உம்முடைய உணவையும் பார், அது அப்படியே இருக்குது. உம்முடைய கழுதையை பார், அது இறந்து எலும்புகளாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு அந்த கழுதையின் எலும்புகளுக்கு தோள்களை போர்த்தி உயிரை கொடுக்குறான். உயிரை கொடுத்து அந்த உதாரணங்களை அல்லாஹ் வந்து அந்த மனிதருக்கு காட்டுறான். அப்போ அந்த மனிதர் அதை பார்த்துட்டு அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த மனிதர் வந்து உணர்றாரு. இப்போ இந்த கேள்வியை தான் நபியை மறுத்தவங்களும் கேள்வி கேட்டாங்க. நாங்கள் இறந்து மக்கி மண்ணாகி போன பிறகும் எப்படி நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்? இது வந்து சாத்தியமாகாதே, இது வந்து நம்ப முடிகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி மறுப்பின் நிலையில் அவங்க வந்து கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த நல்லடியாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்போ அல்லாஹு தாலா வந்து அவரை மரணிக்க செய்து அவருக்கு வந்து அல்லாஹ் எடுத்துக்காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இப்படித்தான் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இந்த நபியை மறுத்தவங்க கேள்வி கேட்குறவங்க வந்து இதை நம்ப முடியாது, இதெல்லாம் சாத்தியமாகாது அப்படிங்கிற முடிவில் அவங்க வந்து கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து அதற்கு பதில் சொல்கிறான். ஏற்கனவே படைத்த நான் மறுபடியும் படைப்பது எனக்கு வந்து கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கு அடுத்ததாக வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட வந்து கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி உயிர்ப்பிப்ப, அதை எனக்கு கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து ஏன் நம்பலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். இல்லை, நான் நம்புகிறேன், என்னுடைய மனசம் வந்து சாந்தி அடையணும், உள்ளம் வந்து விரிவடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், 4 பறவைகளை பழக்கி அதை அறுத்து 4 மலைகளின் மீது நீ வச்சுட்டு நீ கூப்பிட்டீங்கன்னா அது வரும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதே போல் சொல்லிட்டு வேலவும் அல்லாஹ் அஜீஜுன் ஹக்கீம், மிகைத்தவனும் மிக்க நுண்ண அறிவுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ வந்து அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஏற்பட்டது வந்து ஒரு சந்தேகத்தின் பயனினாலோ ஒரு நெருடலோ அவங்களுக்கு வந்து கிடையாது. சந்தேகத்தினால வந்து அவங்க வந்து இப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி அந்த சந்தேகம் ஏற்படாதில்ல. அவங்க வந்து ஒரு இறை தூதராக இருக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு வந்து வானம் பூமி அல்லாஹ்வுடைய ஆட்சி வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு நபியாகவும் இருக்கிறாங்க. இப்படி தான் குரானில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறை நேசராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சந்தேகம் கிடையாது, மன நெருடலும் கிடையாது. அவங்களுடைய மனசு திருப்தி அடையணும், உள்ளம் விரிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அப்போ அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 4
பறவைகளை வந்து அறுத்து மலை மீது வைத்து அதை கூப்பிட்றாங்க. அது மறுபடியும் வருது. இப்படி இவ்வாறு வந்து அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து உண்மைகளை வந்து எடுத்து காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆணவம், அகம்பாவம், பெருமையின் முன்னிலை வச்சு அவங்க வந்து கேள்வி கேட்கலை. அவங்க வந்து அல்லாஹின் முன்னாடி சரணடைஞ்சிடுறாங்க, பணிஞ்சிடுறாங்க. யார் பணிஞ்சு அல்லாஹின் முன் சரணடைந்து அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா வந்து இப்போ இவ்வாறு சில உதாரணங்களை காட்டி அல்லாஹ் விளக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நம்மளும் வந்து குர்ஆனை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா அல்லாஹுவின் முன்னாடி பணிந்து சரணடைங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம வந்து கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறானோ அதே போல் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நேர்வழியை காட்டி நம்மளை வந்து குர்ஆன் வந்து அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு புரியுது. இப்போ ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில தவறான முறையில் வந்து மார்க்கத்தை போதனை செய்யக்கூடியவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து குர்ஆனை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியலை. அடுத்ததாக வந்து குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒரு பண்போட இந்த குவாலிட்டியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் சில பண்புகளை வந்து சொல்லி காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்பு மனநிலை சார்ந்தவை மட்டுமல்ல, அதை அடையாளம் காட்டக்கூடிய செயல்நிலை குறித்தும் நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லுது. குர்ஆனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே என்ன சொல்லுது அப்படின்னா குர்ஆன் அருளப்பட்ட விதம் எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல அல்லாஹ் வந்து இறக்கப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா வேதம் இது என்ன அலக்கு அந்த அல்லாஹ்க்கு அத்தியாயம் 96வது வசனத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் வந்து குர்ஆனில் வந்து முதல் ஆரம்ப அத்தியாயமாக அல் ஃபாத்தியா சூரா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து அல் பக்கரா இருக்குது. அல் பக்கரா அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகளாக இறக்கப்பட்ட வேதம். மதீனாவில் மக்காவில் இப்படி இறக்கப்பட்ட வசனங்கள் கடைசியாக கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி வசனமாக இறக்கப்பட்ட வேதம் இவை அனைத்தும் வந்து இந்த அல் பக்ராவில் தொகுக்கப்பட்டு இரண்டாவது அத்தியாயமாக அல்லாஹ் வந்து வச்சுருக்கான். இப்போ ஆரம்பத்தில் அல்ஃபாத்தியா அத்தியாயத்தை வந்து நம்ம சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்ததாக அல் பக்ரா. அந்த அல் பக்ரா அப்படிங்கிற அத்தியாயத்தில் வந்து யூதர்களை பற்றி வந்து சொல்லும்போது யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகளை அடையாளம் காண்பது போல் அவங்க வந்து தெரிந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து உண்மையை வந்து ஏற்றுக்கக்கூடியவங்களாக அவங்க வந்து கிடையாது. இப்போ வந்து ஏன் அவங்க வந்து ஏற்றுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உண்மையை மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. யாருக்கு வந்து அல்லாஹ் வந்து நேர்வழி காட்டுவான் அப்படின்னா முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டுவான். இப்போ அல்ஃபாத்தியா அத்தியாயத்தில் சிராத்துல் முஸ்தகீம் நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழுகையிலையும் மற்ற நேரங்களையும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த நேரான வழி என்பது
இம்மை மறுமை ஆகிய இரண்டு இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் வந்து இம்மை மறுமையான இரண்டு விஷயங்களுக்கும் நம்மளுக்கு வந்து வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. நம்ம மறுமையில் வெற்றி பெறக்கூடியது என்ன விஷயம், மறுமையில் வெற்றி தரக்கூடிய விஷயமாக அந்த நேரான வழி தான் இருக்குது. அப்போ வந்து அப்படியாப்பட்ட சிராத்துல் முஸ்தகிம் அப்படிங்கிற நேரான வழியை நம்ம வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நேரான வழி வந்து யாருக்கு நேரான வழி, எப்படியாப்பட்ட நேரான வழி அப்படின்னா, நீ யாருக்கு நேரு வழி கேட்டினாயே அந்த வழி தவறியவர்கள் வழியில் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வந்து நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம அப்போ எல்லாத்துக்கும் வந்து நேர்வழி தராது. இது யாருக்கு நேர்வழி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல் பக்ராவில் தாலிக்கல் கிதாப் லாரைப ஃபீஹ், இது இறை வேதம், இதில் எந்த சந்தேகமே இல்லை. அப்போ இது கன்ஃபார்மாக இது இறை வேதம் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது வந்து தெளிவாக இருக்குது, இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை, இது எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த குர்ஆன் இருக்குது. இதை வந்து இந்த குர்ஆன் புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து தெளிவாகவே இருக்குது. நம்ம அதை படித்தாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் வந்து ஒவ்வொரு சூழலில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அறிவு சூழல் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு விவசாயி அவருடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த குர்ஆனை படித்தோம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அதே போல் தான் ஒரு விஞ்ஞானி வந்து அவருடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி, அவருடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து குர்ஆனை புரிஞ்சுக்கிடுவார். ஒரு மாடு மேய்க்கக்கூடியவர் அவருடைய அறிவுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஆனால் வந்து இதை வந்து நம்ம தெளிவாக அருளியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது. அப்படின்னா இது 100% உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கணும்? மக்கள் வந்து படிக்கிறாங்க, கேட்குறாங்க, ஆனால் உடனே எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் இது வந்து உலகம் முழுவதும் முஸ்லீம்களாகவே இருக்கணும். ஆனால் வந்து பலர் அதை வந்து மறுக்கிறாங்க, தர்க்கம் செய்கிறாங்க. அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கான பதில் வந்து அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்படுது. இது வந்து இரையச்சம் உடையவங்களுக்கு தான் நேர்வழி காட்டும். அதாவது சந்தேகம் இல்லாத வேதமாக இருந்தாலும் இது இரையச்சம் உள்ளவங்களுக்கு தான் இது நேர்வழி காட்டும். இப்போ இரையச்சம் உடையவங்கன்னா யார், முத்தக்கின்னா யார், இதுக்கும் குர்ஆன் வந்து தெளிவான விளக்கத்தை படிப்படியாக கொடுக்குது. இப்போ யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து தங்கள் பிள்ளைகளை அடையாளம் காண்பது போல் அடையாளம் கண்டிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து நேர்வழி பெற கிடையாது. அப்போ இவங்க யாருக்கு வந்து நேர்வழி காட்டும் அப்படின்னா, முத்தக்கீன்களுக்கு தான் அது வந்து நேர்வழி காட்டும். அவங்க அப்போ முத்தக்கீன்களா யார், அவங்க நல்லவங்களா முஸ்லீம்களா, இந்த கேள்வியை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படின்னா, அல்லதீன யோமினூன பில் கைப், அவங்க வந்து மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வாங்க. பெருமை கர்வம் இதெல்லாம் நம்ம வந்து கைவிடணும். யார் வந்து ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களே முத்தகீன்கள். அது வந்து அவர் வந்து யாராக இருந்தாலும் சரி, சிந்திப்பவங்களுக்கு வந்து அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது.
முத்தகீன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குறுகிய வரையறை இல்லை. இது வந்து ஒரு விரிந்த பொருள் கொண்ட சொல்லாக இருக்குது. பொதுவாக நம்ம வந்து இரையச்சம் உடையோர் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்கோம். இப்போ முத்தகீன் அப்படிங்கிற சொல் வந்து இத்தகா அப்படிங்கிற அரபு சொல்லிருந்து வந்தது. இப்போ இத்தகா என்பதன் அடிப்படை வேர்ச்சொல் என்பது என்ன அப்படின்னா பக்கா. பக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தற்காத்து கொண்டான், அதாவது காத்து கொண்டான், தீமையிலிருந்து தன்னை பாதுகாத்தான். இதுவே இதனுடைய நேரடி பொருளாக இருக்குது. அதாவது தன்னை பாவங்கள்ல இருந்தும் தீமைகள்ல இருந்தும் தண்டனைகளிலிருந்தும் காத்து கொள்வது. இதற்காக வந்து வெறும் பயம் மட்டும் போதாது, இறைவன் மீது பயம் இருந்தால் மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ளணும், அல்லாஹ்வின் மீது தவக்கல் கொள்ளணும், அல்லாஹ்வை திருப்தியை நாடக்கூடிய மனநிலை நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இந்த எல்லா உணர்வுகளும் சேர்ந்தாதான் ஒருவன் உண்மையில் தன்னை காத்துக்க முடியும். பயம் மட்டும் இருக்கிறவனும் தன்னை பாதுகாத்து கொள்வான், அல்லாஹுடைய அன்பு கிடைக்கணும் அப்படிங்கிறவனும் தன்னை காத்துக்கொள்வான், அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறவனும் தன்னை வந்து காத்துக்கொள்வான். அதாவது இறைவனை பற்றிய விழிப்புணர்வு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவன் முத்தகின் தான். இதிலிருந்து இன்னொரு ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயாரான நிலை. மொழிப்பொருள் மட்டுமல்ல, குர்ஆன் ஹதீஸ் ஆகியவற்றை வந்து மொத்தமாக இணைச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுவே அதன் சாராம்சமாக இருக்குது. என்ன அப்படின்னா, முத்தகீன் அப்படிங்கிறவன் உண்மையை மறுக்காதவன், உண்மை எங்கிருந்தாலும் அதை ஏற்றுக்க கொள்ளக்கூடிய தயாராக இருப்பவன், தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற மன உணர்வு கொண்டவனாக இருப்பான். இப்போ ஒருவர் முஸ்லீமாக இல்லைன்னாலும் நான் தவறு செய்ய மாட்டேன், உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மன உணர்வோடு இருக்கிறவனும் முதலிலே முத்தகீனாக சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் ஒருவன் இருந்தால் குர்ஆன் அவனுக்கு வந்து தன்னுடைய வழியை வந்து திறந்து காட்டும். ஆனால் ஒருவன் வந்து உண்மை வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் நினைக்கிறதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தால் அவனுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. குர்ஆன் சொல்லுது, உண்மை வாய்ப்புமே இல்லை. இப்போ உண்மையை ஏற்க தயாரானவங்களுக்கு தான் நேர்வழி காட்டும். இது மனிதர்களுடைய இயல்பு நிலை. அல்லாஹ் வந்து மனிதனை இந்த நிலையிலேயே அல்லாஹ் வந்து படைச்சிருக்கான். அதாவது பொய் பேசக்கூடாது, வாக்குறுதி மீறக்கூடாது அப்படிங்கிற இயல்பிலே அல்லாஹ் வந்து மனிதர்களை படைச்சிருக்கான். ஆனால் வந்து அந்த இயல்பு நிலை யார் வந்து சிதையாமல் இருக்கிறாங்களோ அந்த உண்மை வந்த உடனே அவங்க வந்து ஏற்றுக்குருவாங்க. ஆனால் வந்து யார் பொய்யான தர்க்கங்கள்னாலையும் தவறான கோட்பாடுகள்னாலையும் கடவுள் இல்லை அப்படிங்கிற வாதத்தினால தங்கள் இயல்பை சிரிச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நேர்வழி கிடைக்காது. இப்போ இந்த 2வது கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடச்சிச்சு. அடுத்ததாக வந்து 3வதாக என்ன அப்படின்னா, முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். முத்தகீன்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னா இது மேலோட்டமான தகவல் இல்லை, இது வாழ்வியலை மாற்றும் வழிகாட்டுதல். அப்போ இந்த வாழ்வியலை மாற்றும் வழிகாட்டுதல் அப்படின்னா இந்த உயர்ந்த வழிகாட்டுதலை நம்ம வந்து உயர்ந்த முத்தகீன்களாக வழிகாட்டுதலை பெறணும் அப்படின்னா நம்ம உயர்ந்த நிலை முத்தகீன்களாக மாறணும். அப்போ நம்ம அல்லாஹ்வை வந்து நம்ம பயப்படணும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்கணும். இவை அனைத்தும் சேர்ந்த மனநிலை தான் ஒரு உண்மையான முத்தகீனை உருவாக்குது. அந்த மனநிலை வந்து நம்ம செயல்களாக வெளிப்படும். அதை தான் வந்து அதுக்கு அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது. மறைவானதை நம்புவாங்க, தொழுகையை நிலைநிறுத்துவாங்க, அல்லாஹ் நாம் வழங்கியவற்றில் செலவும் செய்வாங்க. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா மறைவானதை நம்புவாங்க. இப்போ ஈமான் தக்குவாவோடு பிணையாக்கப்பட்டிருக்கு. தக்குவா அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதும் பிணையாக்கப்பட்டிருக்கு. நமக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வணக்க வழிபாடுமே அந்த தக்குவாவோட பிணையாக்கப்பட்டுள்ளது. இப்போ தீமையிலிருந்து நம்ம காத்துக்கொள்பவனும் தக்குவாவோடு தொடர்புடையதாக தான் இருக்குது. இப்போ
குரானில் வந்து என்னென்ன செயல்கள், என்னென்ன அமல்கள், சிந்தனைகள், நம்பிக்கைகள் வந்து தக்குவாவாக நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குதோ அந்த எல்லா குணத்தையும் நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம குரானில் நேர்வழியை பெறணும் அப்படின்னா முத்தக்கின்கிற நிலைக்கு தேவையான முழுமையான அனைத்து பண்புகளை நமக்கு கொண்டு வரணும். இப்போ ஈமான் தக்வாவோடு பிணைந்தது அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 5வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்து கொண்டிருக்கின்றனரோ அவர்களையும் நிராகரிப்பவர்களையும் தோழர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் வந்து யூதர்களை, வேதக்காரர்களை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ இன் குன்தும் முஃமினீன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால். அப்போ இந்த நம்பிக்கை, ஈமானும் இந்த பயம் தக்வாவும் ஒன்றாக பிணையாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து இதில் இந்த வசனங்கள்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் மூமினாக இருந்தால் அல்லாஹ்வை பயப்படுங்க அப்படின்னு இதில் வந்து தெளிவாக தெரியுது. இப்போ ஈமானும் தக்குவா வந்து ரெண்டும் வந்து பிரிக்க முடியாது. நீ மூமினாக இருந்தால் இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்பாடுகளை நம்ம வந்து கோட்பாடுகள் மூலமாக சொல்லப்படுது. முகமீனாக இருந்தால் இப்படி செய்யுன்னு சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, அண்டை விட்டாரும் நல்ல முறையில் பழகணும், விருந்தினரை மதிக்கணும், நல்ல வார்த்தை பேசணும். இது எல்லாமே ஈமானின் தரத்தை வந்து உயர்த்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம உயர்ந்த மூமினாக, உயர்ந்த முத்தகீனாக மாறணும் அப்படின்னா நம்ம தக்குவாவோடு கூடிய ஈமானாக இருக்கணும். இப்போ அத்தியாயம் 62, 63 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் நேசர்களுக்கு பயம் இல்லை, கவலையும் இல்லை, அவர்கள் வந்து ஈமான் கொண்டவர்கள், தக்வா உடையவர்கள். இப்போ ஈமானின் ஒரு உயர்ந்த ஈமான் உடையவங்க தக்வா உடையவர்களாக இருப்பாங்க. அடுத்து ஈமான் அத்தியாயம் 2, 177 அல்லாஹ் சொல்கிறான், முகங்களை கிழக்கோ மேற்கோ திருப்புறது மட்டும் நன்மை கிடையாது, அல்லாஹ் செயல்களில் வெளிப்படணும். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளணும், நபிமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், இறை வேதத்தை நம்பிக்கை கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, செல்வத்தை செலவு செய்கிறது கடுமையான வறுமையிலும் போர்க்காலங்கள்லையும் போர்க்காலங்கள்லையும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், வாக்குறுதியை நம்ம வந்து காப்பாற்றணும், தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ஏழை எளியவருக்கு ஜகாத் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அல்லாஹ் தஆலா அத்தியாயம் 2, 177 சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இவங்க தான் உண்மையானவங்க, இவங்க தான் இறையச்சமுடையவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இது வந்து நம்ம செயல்களை வந்து இந்த தக்வா வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இபாதத்தும் தக்வாவும் அப்படிங்கும்போது அல்லாஹ் தஆலா வந்து அத்தியாயம் 5:27 அந்த ஆதமுடைய இரு மகன்கள் வந்து அல்லாஹுக்கு வந்து பலி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் வந்து ஒருத்தருடைய இபாதத்தை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிறான், ஒருத்தருடையதை ஏற்றுக்கலை. அப்போ இதில் என்ன வருது அப்படின்னா,
வணக்க வழிபாடுகள் எல்லாரும் செஞ்சால் ஏற்றுக்கப்படாது. அது வந்து இறையச்சத்தோடு செஞ்சவங்களுடைய இறையச்சத்தோட கூடிய இபாதத்தாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. அல்லாஹ் வந்து முத்தகீன்கிட்டலேருந்து தான் ஏற்றுக்குருவான். தக்குவாவோடு செய்த இபாதத் தான் அல்லாஹ் ஏற்றுக்குருவான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து வணக்க வழிபாடுகள்லேயும் தக்குவாவாக இருக்கணும், நமக்குடைய பேச்சில் தக்குவாக இருக்கணும், நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வையில் நம்ம அல்லாஹுடைய பயம் இருக்கணும், செல்ஃபோன் பயன்பாட்டில் தக்குவாவாக இருக்கணும், பெற்றோர்கள்ட்ட நடந்து கொள்வதில் நம்மளுக்கு தக்குவாவாக இருக்கணும், அண்டை வீட்டாரோட நடந்து கொள்வதில் தக்குவாவாக இருக்கணும். இப்படி வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்ம வந்து இறையச்சமுடையவர்களாக இருக்கணும். இப்போ தக்குவா அப்படின்னா என்ன அப்படின்னா, தவறு செய்யாதவன் தான் தக்குவாதாரி அப்படிங்கிறது கிடையாது. மனிதன் வந்து தவறு செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதாமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்போ எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். தவறு செஞ்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க, தவறை வந்து அவங்க திருத்திக்கிடுவாங்க, திருந்திட்டு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க தான் இப்போ உண்மையான முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அத்தியாயம் 3ல் 133 136 வசனங்களில் இறைவன் சொல்கிறான், மிகப்பெரிய பாவம் செஞ்சாலும் அவங்க எத்தேவர் என்றால் மானக்கேடான ஏதேனும் ஒன்றை அவங்க செய்துவிட்டால், தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டால் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி கொள்வார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? அவர்கள் அறிந்து கொண்டேதான் செய்திட்ட பாவத்தின் பக்கம் நிலைத்திருக்க மாட்டார்கள். அத்தியாயம் 3 135 இவ்வாறு நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த வசனங்கள்லேருந்து என்ன சொல்கிறான்னா, பெரிய பாவம் செஞ்சாலும் தங்களை தாங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டாலும் உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இப்போ பிடிவாதமாக இந்த நிலையில் வந்து இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து முத்தகீன்களுடைய அடையாளமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய தக்குவா பற்றி கற்றுத்தர அனைத்து பண்புகளும் நம்முடைய செயல்களை வெளிப்படணும். இந்த செயல்கள் தான் உள்ளத்தை மேம்படுத்தும், உள்ளம் வந்து செயல்களை மேம்படுத்தணும். இதுக்காக நம்ம வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். தினசரி சுய பரிசோதனை நம்மளை வந்து செஞ்சுக்கணும். வாரந்தோறும் அதுக்கு உள்ள மதிப்பீடுகளை நம்ம செஞ்சுக்கணும். இப்போ அளவிடக்கூடிய முன்னேற்றம் வந்து, ஏன்னா அளவிடப்படுவது மட்டும்தான் வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ உலகத்தில் உள்ள செயல்களாக இருக்கட்டும், அதுதான் உலகத்தினுடைய விதியாக இருக்குது. இப்போ பிஸ்னஸ், கல்வியாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இதே போல் நம்ம வந்து அளவீட்டு முறையை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். அதுபோல் தான் தக்குவாவை நம்ம வந்து அளவிடணும். இந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம வந்து பரிசோதனை செஞ்சு நம்மளுடைய செஞ்சோம் அப்படின்னா தான் ஒரு நிலையிலேருந்து அடுத்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். சாதாரண முஸ்லீம்லேருந்து முத்தகீனான முஸ்லீமாக நம்ம வந்து மாற முடியும். இப்போ வந்து அவன் அத்தியாயம் 59ல் 18லேருந்து 24வது வசனங்கள் வரையும் வந்து அல்லாஹ் சொல்கிறான், தக்குவாவை அளவிடக்கூடிய குர்ஆன் பகுதி வந்து இதில் வருது. இப்போ தக்குவானா என்ன, அதை எப்படி நம்ம வந்து உருவாக்குறது, அதை எப்படி மேம்படுத்துறது, எல்லாமே தொகுப்பாக வருது. இதுவரை சிதறிய தகவலாக பார்த்த நம்ம அனைத்தும் இங்கே ஒரே இடத்துல ஒன்றா இருக்குது. இங்கே வந்து சுமார் வந்து 17 இறை பண்புகளை ஒரே தொகுப்பாக அல்லாஹ் வந்து தொகுப்பாக சொல்லப்படுது. குர்ஆனில் வேறு எந்த இடத்துலையும் இவ்வளோ விரிவாக வந்து இறைவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்தலை. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.